இந்த வீடியோவை மேலே தள்ளிடாமல் பாருங்கள். நேற்று நானும் எங்கள் அக்காவும் எங்கே போயிருந்தோன்னா பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். அப்படியே அங்கே பாண்டிக்கு பக்கத்தில் பூத்துறைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போயிட்டு 1008 சிவலிங்கம் இருக்குது, வா அந்த சிவலிங்கத்தை போய் வணங்கிட்டு வரலாம், கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நம்ம போனதே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்கா கூட போனேன். ஃபஸ்ட்டு உள்ளே வராகி அம்மன் தாய் இருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு வணங்கு, இவங்க வனத்தில் இருக்கிறாங்க, காட்டில் இருக்க தெய்வத்துக்கு எப்பயுமே சக்தி அதிகம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்கா. வராகி அம்மன் போற்றின்னு சொல்லிவிட்டு அந்த மூல மந்திரத்தை சாமியோட காலை பிடிச்சி எங்கள் அக்கா அந்த வராகி அம்மனே போற்று அப்படின்னு சொல்லி ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மந்திரம்லாம் தெரியல, மூல மந்திரம். நான் அப்படியே சும்மா கையை எடுத்து சாமி கும்பிட்டுட்டு சாமி மனசார வேண்டிக்கிறேன். இங்கே இந்த கோயிலில் நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு அது கண்டிப்பாக நடக்கும். அந்த வராகி அம்மன் அவ்வளோ பவரான சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மனசில் இருக்க குறையெல்லாம் இங்கே சொல்லி வேண்டிட்டு போனால் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை. இது இல்லாமல் இந்த கோயிலுக்கு பஞ்சமி தேதியில் விளக்கு போட்டு சாமியை வேண்டினா இன்னும் நல்ல நம்ம நினச்ச காரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா அப்படியே அந்த கோயிலை 3 முறை வளம் சாமிகிட்ட வேண்டுதலை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.